பின்னாடி உள்ள வீடியோ 24வது வீடியோ. ஒரு 90 வருஷம் 100 வருஷம் கழித்து 24வது ஜென்ரேஷன் தலைமுறை வீடியோ. போன வீடியோ இன்னும் அடுத்த ஒரு வீடியோ ஆரம்பம் ஆவுது உங்கள் மத்தியில். துன்பமே தண்ணி தும் 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 டான் 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 டாடடாடா துது தும் 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 துது துதுதும் தும் 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 டொண்டடா டோடன் டட்ட டோடன் டட்ட டோடன் டட்ட டோடன் டட்ட டா டண்டடா டோடன் டட்ட டோடன் டட்ட டோடன் டட்ட டா தும் 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 தும். 2000 சனங்களே, மக்களே, இது 25வது ஜென்ரேஷன் தலைமுறை உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நம்ம கூட்டத்தில் சபையில் இருப்பாங்க. நம்ம சபையோடைய பேச்சு முடிஞ்சிருச்சுன்னா ஊருக்காரங்க அவங்களே புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஒன்றிய தலைவர் அவருடைய பேர். இங்கே ஒன்றிய சனங்கன்னா பெரியவன் சின்னவன், பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. எல்லாம் நம்ம ஒரே மனிதர்கள் தான் அப்படின்னு ஒன்றிய பேர் தலைவர் அவருடைய பேர் சொல்கிறாப்புல. அதனால் அந்த கல் செதுக்கும் சிற்பியில் வந்துட்டாங்க. ஐயா, அந்த கல்லை மலைப்பாறையை உடைச்சி அதை செதுக்கி நாங்கள் செக்காக செஞ்சு கொடுத்துட்டோம். நம்ம இரும்பு ஆசாரி அதை அந்த இரும்பை தீயில வச்சு அதை நல்லா பழுக்க காய வச்சு அடித்து அதை இழுக்கிற மாதிரி ஒரு 3 இது 4 அந்த செக்கை இழுத்து சுற்றுற மாதிரி ஒரு 3 இது போட்டாங்க. அதில் 3, 6, 9 பேர் சுற்றினா தான் அந்த மலைப்பாறை கல் செக்கை எண்ணெய் செக்கை நம்ம சுற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஊர்க்காரர் ஒன்றிய பேர் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தலைவர் 10 அடி 11 அடி 12 அடி 13 அடின்ட்டு வளர்த்தியில் இருக்கீங்க, நல்லா வாட்டம் சாட்டமாக இருக்கீங்க, நமக்கு டைம் மணியெல்லாம் நமக்கு கிடையாது. அந்த பொழுதை பார்த்து அந்த நேரத்தை பார்த்து நம்ம தான் அந்த கல் செக்கு எண்ணெய் செக்கை சுற்றணும். ஒன்று 11 அடி இல்லை 12 அடி 13 அடி இது வரைக்கும் எல்லாம் வாட்டம் சாட்டமாக வளர்த்தியா இருக்கீங்க. ஒரே ஈக்குவல் அடியாக போட்டு அந்த எண்ணெய் செக்கை நம்ம ஊர்க்காரங்க சுற்றணும். அதுக்கு தானியம் கொடுப்பாங்க. நீங்கள் தான் சுற்றணும். ஒரு நாள் ஃபுல்லாக சுற்ற வேண்டாம். ஒரு கொஞ்சம் தூரம். ஆமாம், கொஞ்சம் தூரம் வந்துட்டு மாற்றி சுற்றுங்க. உடம்பு டயராக வந்தண்ணி சுற்றுங்க. உடம்பு டயர் ஆயிடுச்சுன்னா மற்ற ஆள் மாறி சுற்றுங்க. ஆனால் சுற்றுற ஒரே ஈக்குவல் பாடியாக வளர்த்தியாக இருக்கணும். ஒன்று 11 அடி இருக்கணும், இல்லை 12 அடி இருக்கணும், இல்லாட்டா 13 அடி இருக்கணும். அப்படி தான் அந்த எண்ணெய் செக்கை கரெக்டாக ஒன்று போல் நம்ம சுற்ற முடியும். நீங்கள் சுற்றுங்க.
அதுக்கு தானியம் வந்து கொடுத்துருவாங்க. என்ன தானியம் வந்து அவங்ககிட்ட என்ன தானியம் இருக்கோ அந்த தானியம் வந்து கொடுப்பாங்க. தானியம் தான் கொடுத்து தானியம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ விவசாயிகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் விவசாயம் வந்து எல்லாம் இப்போ எல்லாம் சுத்தப்படுத்தியெல்லாம் எப்படி இருக்கீங்கன்ட்டு ஒன்றிய தலைவர், ஒன்றிய மக்களோடு சேர்ந்து ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் கேட்காரு, மக்கள்கிட்ட கேட்காரு. மக்கள் வந்து கூட்டம் ரொம்ப நிறையா இருக்குது கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம், சுத்தம் பண்ணிட்டோம், இப்போ அதுக்குள்ளே விதைகளை நாங்கள் வந்து போட போகிறோம். ஏற்கனவே அந்த விளைஞ்ச உள்ள செடியை நாங்கள் இது பண்ணி போடுவோம், இல்லை அந்த வெள்ளாம அந்த விதையை வந்து போட்டு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு ஆள் சொல்கிறாரு, ஐயா இளநி மரம், கொய்யா மரம், இனிமச்சம்பளம் மரம், மாங்காய் மரம், பப்பாளி மரம்ட்டு நான் அப்படியே போட்டேன் ஐயா, அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு ஓகே, அப்படியே போய்கிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு ஆள் சொல்கிறாரு, ஐயா அந்த உளுந்தம்பருப்புன்னு அந்த பருப்பு ஐட்டம் போட்டிருக்கேன், உளுந்தம்பருப்பு அந்த பயிர் ஐட்டம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஐயா, ஏதோ விளைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுதார் ஒரு இடத்துல. அப்போ இன்னொரு விவசாயிக்காரர் என்ன சொல்லுதாருன்னா, அந்த இடத்த சுத்தம் பண்ணி பூசணிக்காய், சுரைக்காய், புடலங்காய் இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், பீக்கங்காய் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு, பூமியில் என்ன விளையுதோ, என்ன விளைச்சல் வந்து அதிகமாக பூமி கொடுக்குதோ உங்களுக்கு தெரிஞ்ச விளைச்சலை போட்டு விளைய வைங்க அப்படின்னு ஊர் தலைவர், ஒன்றிய தலைவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க மக்கள்கிட்ட. இது 25வது ஜென்ரேஷன் தலைமுறை. அப்போ ஊருக்காரன் ஒருத்தன் சொல்லுதான், ஐயா நம்ம ஊருக்கு இப்போ பேர் வைக்க கற்றுக்கிட்டாங்கய்யா, அதனால் அந்த பேர் வைக்கிறதுக்கு கற்றுக்கிட நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ என்னப்பா நீங்கள் பேர் வைக்க போகிறீங்கன்னு ஒன்றிய தலைவர், பேர் உள்ள தலைவர் ஒன்றிய தலைவர் கேட்காரு. அது மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி பேர் வச்சுக்கலான்ட்டு பேச்சுவார்த்தை அவங்கவுங்க தனித்தனி குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஊருக்காரங்க ஒன்றிய தலைவர் பேர் உள்ள ஒன்றிய தலைவர்கிட்ட ஊருக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, உங்களுக்கு எது தோணுதோ, எது கரெக்ட் பண்ணுதோ, எது நம்ம கரெக்டாக செயல்படுமோ, நல்ல விஷயத்தை நீங்கள் அமுல்படுத்தி செயல்படுத்துறதுக்கு நானே அந்த அமலுக்கு செயலுக்கு வரவேற்பு கொடுக்குறேன் முன்னிலையில் நின்று அப்படின்னு ஒன்றிய ஜனங்கள், ஒன்றிய தலைவர் அவர் பேர், ஒன்றிய தலைவர் பேர் வந்து பேசுகிறார். சரிங்க சரி ரைட்டு நடக்கட்டும். அப்போ இன்னொரு ஊருக்காரன் வந்து சொல்லுதான், ஐயா அந்த பானையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கல்ல, அந்த பானை நல்லா போய்கிட்டு இருக்கியா, முழுன்னு இருக்குது, நல்லா சைனீஸாக இருக்குது, நல்லா மஞ்சள் கலராக இருக்குது, அப்புறம் கருப்பும் காக்கியும் மிஸ் ஆகி பானை வந்திருக்கு, நல்லா சூப்பராக போகுதியா, சீக்கிரம் வந்து சமைச்சிருந்தாங்க. அந்த தென்னை மரத்து மட்டை, இளநி மர மட்டையெல்லாம் எடுத்து அதை துடுப்பாக செஞ்சு அதை கிண்டிக்கிடுதோம். இந்த கல்லில் துடுப்பு செஞ்சு கொடுத்தாங்களே, இந்த கல்லில் வந்து கரண்டி, கண்ணாப்பை, சல்லாடை நல்லா கட்டியாக கல்லில் செஞ்சு கொடுத்தாங்க, அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுதோம் அப்படின்னு ஊருக்காரர் சொல்லுதார். இதோட மக்களே, ஜனங்களே, கூட்டம் என்னை நம்பி இவ்வளோ கூட்டம் நம்பி இருக்குது, எல்லாம் கிளஞ்சி போட்டோம். அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ ஓடுத ஜென்ரேஷன் தலைமுறை 25வது ஜென்ரேஷன் தலைமுறை. எல்லாம் போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க, எல்லோரும் போயிட்டு வாங்க. நான் விடைபெறுகிறேன். எனக்கு என்ன புதுசாக கேட்க போகிறேன், மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிருங்க. எல்லா நாட்டுக்கும் எல்லா உலகத்துக்கும் போய்கிட்டு இருக்கட்டும். இதைத்தான் நான் கேட்க போகிறேங்க. வணக்கம், தேங்க்ஸு, நன்றி. உங்களோட இருந்து விடைபெறுகிறேன். வாழ்வேன், உங்களோட நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். நான் இருக்கேன் தண்டியும். வணக்கங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்க. போயிட்டாங்க.
வாங்க போயிட்டு வாங்க. சந்தோஷமாக ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் அனுப்பிச்சி வச்சுட்டாரு சனங்களை.